ஜாய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரம் சொல்லும் பொழுது மனதில் தியானிக்க வேண்டிய தெய்வம், ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். நம்மளுடைய கஷ்டங்கள்னு நினைக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒன்று குழந்தையின்மை பிரச்சனை, இன்னொன்று பணப்பிரச்சனை, இன்னொன்று திருமணமாகாத பிரச்சனை. இந்த மூணும் ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயிலாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலை பற்றி இன்று பார்க்க போகிறோம். அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் இன்று இந்திர பகவான் தன்னுடைய பாதத்தை எடுத்து இந்த கோயிலின் எல்லையில் வைத்த உடனேயே அந்த பிரச்சனை தீர்ந்து அவருடைய பாவ விமோசனம் பெற்ற ஸ்தலம். இவ்வளவு பாவ விமோசனம் பெறக்கூடிய ஒரு தலம் இந்த பூமியில் எங்கு உள்ளது, அது எப்படி நமக்கெல்லாம் அருள்பாலிக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லோர் மனதிலும் ஏங்குகிறது. பாவத்தை போக்கக்கூடிய ஸ்தலம், பாவத்தை போக்குறதா பாவத்தை சுத்தமாக அறுத்து வீசுறதா? இந்த வகையில் பார்க்கும் பொழுது பாவத்தை நாசம் செய்வது, நாசம் செய்வதுன்னா என்னங்க, இல்லாமல் செய்வது, 0%. அந்த வகையில் பாவத்தை நாசம் செய்யக்கூடிய கோயில் ஊருக்கு உலகத்திலேயே இப்படி ஒரு பெயர் பெற்ற தலம் எங்கும் இல்லை. அந்த வகையில் நமக்கு பாபநாசம் என்ற ஊர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகில் அழகாக தெய்வீகமாக தாமிரபரணி நதிக்கு அருகில் சிவஸ்தலங்களுள் சூரியனுக்கு உகந்த ஸ்தலமாக அருமையாகவும் அற்புதமாகவும் பாவங்களை போக்கக்கூடியது. சாமி, பாவம் பாவம் சொல்கிறீங்களே, அது என்ன பாவம்? அப்படி என்ன இந்திரன் பாவம் செய்தார்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். இந்திரன் செய்த பாவம், அது பாவம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, சம்ஹாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராமபிரான் எப்படி ராவண வதம் செய்தாரோ அதை போல சுக்கிராச்சாரியாரினுடைய மகனை சம்ஹாரம் செய்தது இந்திரன். ஒரு மனிதனை கொலை செய்தால் இந்த தோஷத்திற்கு பேர் பிரம்மஹத்தி தோஷம் என்று பெயர். ஜோதிடம் பார்க்க போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குங்க அப்படிம்பாங்க. பிரம்மஹத்தி தோஷம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு உயிரை கொல்வது. அது ஒரு புழுவை நசுக்கினாலும் அது பிரம்மஹத்தி தோஷம். யானை முதல் எறும்பு வரை எதை நீங்கள் உங்கள் கைகளால், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளால் அது மரணத்தை தழுவுகிறதோ இதற்கு பெயர் பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்னெல்லாம் பலனை கொடுக்கும்? முதல்ல வீட்டில் வயதான பெண்களுக்கு திருமணம் ஆகாது. 20 வயசு ஆகினா திருமணம் ஆகணும், ஒரு வயசு முன்பின் இருக்கலாம், ஆனால் திருமணம் தடையாகும். ஆரோக்கியமாக இருந்தும் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருத்தல், இந்த 2 விஷயம். மூணாவது, எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் நமக்கு பிரயோஜனப்படாது. பிரயோஜனம்னா என்ன சொல்கிறீங்க? நம்ம விரும்பிய செயலை செய்யாமல் இருக்கிறது பிரயோஜனம்னு பேர். ஸோ இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 3 நல்லா நடந்தால் தான் வாழ்கிற வாழ்க்கை சுலபமாக போகும். அப்போது இந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி இந்த கோயில் உருவாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓம் நம சிவாய. 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 அகத்திய மாமுனிவர் ரொம்ப ஆசையோட, இப்போல்லாம் நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போகணுன்னா ரொம்ப ஆசையோடு போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கு போவோம். ஆனால் அகத்திய முனிவர் தன்னுடைய குருவான சிவபெருமானின் திருக்கைலாயத்தில் பார்க்கணுன்னு ஆசையோடு போகிறார். இவர் மட்டுமா போயிருப்பார்?
7 லோகமும் அங்கே கூட்டமாக கூடணுன்னே கூட்டம் இமயமலை இறங்கப் போனது. அந்த வகையில் சிவபெருமானின் கட்டளை அகத்தியருக்கு, நீங்கள் தெற்க நோக்கி போங்க, என்ன கைலாயம் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு. சிவனின் கட்டளையை மீற முடியுமா அகத்திய முனிவர்? கிளம்பி தெற்கே வருகிறார். அந்த உயரம் சரி செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகான் அகத்திய மாமுனிவர் நம்மளுடைய பாபநாச திருக்கோயில் அழகுற காட்சி தருகிறது. ராஜகோபுரத்தில் ஆனந்த தாண்டவ கோலத்தில் புனுகு சபாபதி என்ற பெயரில், புனுகு சபாபதி, சபாபதி அப்படின்னா சபைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். சபைனா என்ன சபை? சிவசபை, சிவசபை, நவக்கிரக சபை. இந்த சபைகளில் அதிபதியாக இருக்கக்கூடிய புனுகு சபாபதி என்ற பெயரில் சுவாமி ஆனந்த தாண்டவத்தில் இருக்கிறார். தாண்டவத்தில் நிறைய தாண்டவம் இருக்குது. உத்தர தாண்டவம், ருத்ர தாண்டவம், இந்த மாதிரிலாம் சுவாமிக்கு நிறைய பெயர் உண்டு. இந்த ஆனந்த தாண்டவம் எதனால் வந்தது? இந்த 2 முனிவர்களுக்கு இந்த கோயிலில் ஆனந்த தாண்டவத்தை ஆட்டி காமித்திருக்கிறார். அதுவும் சிவனுக்கு ரொம்ப நடனமாடக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுங்களா? நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனமாடக்கூடிய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம். ஆனந்தம் இவருக்கு என்ன ஆனந்தம்? இந்த திருக்கைலாயத்தில் நவக்கைலாயங்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பாபநாசத்தில் இவருக்கு என்ன ஆனந்தம்? இந்த ஆனந்தம் எதனால் வந்தது? அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்ட முடியாமல் அந்த திருமண கோலத்தில் பின்பகுதியில் திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்டி அருள்கிறார். அந்த காட்டி அருளக்கூடிய அந்த இடம் நவக்கைலாயங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தலங்களில் மிகவும் பிரத்யேகமான தலமாக பாபநாசம் திகழ்கிறது. இந்த கோயில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உரல் ஒன்று இருக்கும். அந்த உரல், நிறைய பேருக்கு உரல்லாம் இப்போ மறந்து போயிருக்கும். உரல் என்பது உலக்க வச்சு இடிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த வகையில் பழைய காலங்களில் எதையாவது நம்ம இடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் உரல். அந்த உரல் பெண்கள் அங்கே நேர்த்திக்கடனாக, சுவாமியுடைய நேர்த்திக்கடனாக மஞ்சள் வாங்கி அதில் இடித்து அதை பொடியாக்கி சுவாமிக்கு படைக்கப்படுகிறது. இதுக்கு சார் இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏற்கனவே பார்த்தோம். பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தால் இந்த ஸ்தலத்தின் எல்லைக்கு சென்ற இந்திரன் தன்னுடைய பாவமெல்லாம் எல்லைக்கு போனவன் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள். எல்லைக்கு, கோயிலுக்குள்ளே போக வேணாம், சாமி கும்பிட வேணாம், ஒன்றும் கிடையாது. எல்லையில் போனோடனே அது இந்திரனுக்கு நடக்கும். நமக்கு சுவாமியை நிறைய தரிசனம் பண்ணணும். இந்திரன் புண்ணியவான், நல்ல காரியத்துக்காக சம்ஹாரம் பண்ணார். அதனால் எல்லைக்கு வந்தோடனே பாவம் தீர்க்கப்பட்டு பாபநாசம் என்ற பெயர் பெற்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய 3 பிரச்சனைகள் சொன்னோம். அந்த 3 பிரச்சனைகளும் நிவர்த்தியாக நம்மளுடைய பகவான் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்திற்கு, மிருத்யுஞ்சய மந்திரத்திற்கு பிரதான மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தில் அழகாக காட்சி தருகிறார். அங்கே இந்த மஞ்சள் தீர்த்தம் வழங்கப்படுகிறது. அது வாங்கி குடித்தோம்னா நம்மளுடைய பாவம் விலகுவதாக ஐதீகம் மட்டுமல்ல, உண்மையும் கூட. அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் பாபநாத சுவாமியை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வோம். सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव
आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव. இத்தலத்திற்கு முக்கிலாலிங்கம் என்ற பெயர் உண்டு. இது என்ன சார் முக்கிலாலிங்கம் அப்படின்னு சொல்லி? முக்கில் அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம். முக்கிலா லிங்கம் கருவறையில் ருத்ராட்ச வடிவில் காட்சி தருகிறார். இங்கே பாபநாசர். பாபநாசர் பேர் பாருங்க, சுவாமியோட பேர் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. பாபநாசர் பார்த்தாலே பாவம் போகுமப்பா. பத்தாததுக்கு உலகம்மை பெயர் பாருங்க. உலகம்மை அப்படின்னா உலகத்திற்கே தாயாராக விளங்கக்கூடியவர் உலகம்மை என்று பெயர் பெறுகிறார். அந்த வகையில் தாயார் உலகம்மைக்கு மஞ்சள் அபிஷேக தீர்த்தமும், பாபநாதரை பார்த்தவுடன் தரிசனம் செய்தவுடன் பாவங்கள் விலகக்கூடிய பாபநாசநாதர் பெயர். அந்த முக்கிலா மரத்திற்கு அடியில் பாபநாத சுவாமியாக பாபத்தை நாசம் செய்யக்கூடிய நாதர், அதனால் அவருக்கு பாபநாசநாதர் என்று பெயர். சுவாமி ஏன் கருவறையில் சுவாமி இருக்க வேண்டியதானே, ஏன் முக்கிலா மரத்துக்கு கீழே இருக்கார் சுவாமி, அதிலும் பாபநாசநாதராக இருக்கிறார்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம்? எப்பொழுதுமே காரணமின்றி காரியம் இல்லை. அந்த வகையில் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், இந்த 4 வேதம் நமக்கு தெரிஞ்ச வேதம். இந்த 4 வேதத்தில் ஆகாய மார்க்கமாக இருந்த அதர்வன வேதம் இந்த ஸ்தலத்தை வழிபட்டிருக்கு. பாருங்க, ஒரு பிரச்சனை தீரணும்னா வேதம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மந்திரங்கள் தொழுத ஸ்தலம், மகத்தான ஸ்தலம். யோசிச்சு பார்த்தா நினைக்கும் போதே மனசு ஏங்குது, இந்த ஸ்தலத்துக்கு எப்போ போய் பாபநாத சுவாமியை பார்ப்போன்னு கண்கள் ஏங்குகிறது. எப்படிப்பட்ட சம்பவம்! வேதம் தொழுத ஸ்தலம். இந்த பாம்படிக்கிறது ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. அது சர்ப்பதோஷமாக மாறும். அது குறிப்பிட்ட காலம் சர்ப்பதோஷமாக இருக்கும், அடுத்தது ஒரு பிரம்மகத்தி தோஷமாக வரும். சரிங்க சுவாமி, இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த வழிபாடு செய்கிறது எப்படி? இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பாபநாசத்தில் ஒரு முறை இந்த லிங்கம் வைக்கிறதுக்கு ஒரு கதை இருந்துக்குங்க. இந்த லிங்கம் எப்படி வைக்கப்பட்டு, சும்மா ஒரு இடத்துல லிங்கம் வைக்க முடியாது. இந்த விஷயத்தை அகத்தியரிடம் சிவபெருமான் கட்டளை இடுகிறார். நீ இந்த விஷயத்தை, இந்த லிங்கத்தை வைக்கிறதுக்கு இது பெர்மிட்டட் பை லார்ட் சிவா, கடவுள் சிவபெருமான் ஆணித்தரமாக கட்டளையிட்டு சொன்ன விஷயம். மேலதிகாரிகள் சில விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சிவபெருமான் அகத்தியர்கிட்ட 9 கைலாயங்களில் சூரியன் தான் பிரதானமான தெய்வம். நவக்கிரகங்களில் தலைவன் சூரியன். பொதுவாகவே ஒரு கிரகத்தில், ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் என்ற கிரகம் நன்றாக இருந்தால் அவர்கள் சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது. எல்லா விஷயத்திற்கும் மிகவும் முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா குரு தேவை. குருங்கிறது இந்த முத்திரை வச்சு உட்கார்ந்துருப்பார், அவர் தான் தட்சிணாமூர்த்தி. அகத்திய மாமுனிவர் பணிவுடன் போய் கேட்கிறார், சுவாமி இந்த மாதிரி சிவபெருமானுடைய கட்டளை, சிவனே தான் குரு, குருவே தான் சிவன், அங்கே சிவன் இங்கே குரு. குருவிடம் மிகவும் பணிவாக சென்று அகத்திய மாமுனிகள் கேட்கிறார், சுவாமி இந்த சிவபெருமானுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அருள்பாலித்து அருளுமாறு எந்த இடங்கள்லாம் இந்த கோயிலை கட்டலாங்கிற ரூல் கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்யலான்னு சொல்லி பணிவுடன் அகத்திய மாமுனிவர் கேட்கின்றார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதை சிவனே சொல்லியிருக்கலாமே, சிவனும் குருவும் ஒன்று தானே, ஏன் நீங்கள் சிவன்கிட்ட உத்தரவு வாங்குறாரு, குருக்கிட்ட இந்த மாதிரி எந்த இடத்துலன்னு இடம் கேட்குறாரு? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எந்த கோயிலில் தீர்வாகும், ரூல் பிரகாரம் செஞ்சாதாங்க சக்ஸஸ் ஆகும். இந்த அற்புதம் தரும் ஆலயங்களினுடைய மிகச் சிறப்பான பகுதி கோயிலை பற்றி மட்டும் சொல்கிறது இல்லைங்க. இந்த கோயில் யார், எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த பாவம் விலகுவதற்காக, இந்த 4 விஷயத்தை முக்கியமாக வச்சு தாங்க இந்த அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி சிவனிடையுமே கேட்கலாம் அந்த விஷயத்தை, ஆனால் அவர் சிவன்கிட்ட கேட்கல, குரு கிட்ட கேட்குறார். கட்டளை குருவிடமிருந்து தான் வர வேண்டும். ஒருவரிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அந்த பொறுப்பு, இப்போ உங்கள் வீட்டில் தந்தை இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான செலவுக்கு பணம் தந்தையிடம் கேட்கலாம். அவரே ஆசிரியராக பள்ளியில் பணிபுரியும் போது அப்பா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண முடியாது. அந்த வகையில் குரு வேறு, தெய்வம் வேறு. அந்த குரு இட்ட கட்டளை மிகவும் அழகான கட்டளை.
சிவபூஜை செய்யுங்கள். சோமவாரத்தில் சிவபூஜை செய்து தாமரை மலர்களால் சிவபூஜை செய்யவும். அந்த சிவபூஜை செய்து தாமரை மலர்களை அந்த நதியில் விட சொல்கிறார். தாமிரபரணி நதியில் அதில் விடும் பொழுது அந்த நதியில் தாமரை மலர்கள் 9 இடங்களில் ஒதுங்கி ஒரு லேண்ட்மார்க் கொடுக்கும். அங்கேயெல்லாம் கோயில் கட்டுங்க. அதுதான் உங்களுடைய நவ பிரதிஷ்டை, நவ கைலாயம். கைலாயத்திற்கு சமமான ஒரு ஸ்தலம். இங்கே ஆனந்த தாண்டவமூர்த்தியாக இருக்கிறார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ பாவம் செஞ்ச மக்களை விமோச்சனம் கொடுக்கிறோம் என்ற அதிகாரம். அந்த நாம் படைத்த மக்கள் பாவம் விலகி நம்மளிடம் வரப்போகிறார்கள் என்ற ஆர்வத்துடன் ஆனந்த தாண்டவமூர்த்தியாக ருத்ரம் ஜெபத்தவர்கள், ருத்ர மந்திரம் செய்தவர்கள், மிருத்யுஞ்சை மந்திரம் செய்தவர்கள் அவரை நாடி செல்லும் பொழுது பாவம் விலகி நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. 9 தாமரை மலர்கள் ஒதுங்கிய இடம்தான் நவக்கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் முதல் தாமரை மலர் ஒதுங்கிய இடம் பாபநாசம். அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் பாபநாத சுவாமியை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வோம். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. இவ்வளவு அருமையான கோயிலை சுவாமியோட எந்த நாளில் சென்று தரிசித்தால் நல்லது? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் இந்த திருத்தலத்தில் பிரம்மோற்சவம் அருமையாக நடக்கும். அந்த காலகட்டத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது ஏன் என்றால் சித்திரை மாதம், ஏன் சித்திரை மாதத்தில் கொண்டாட வேண்டும்? வைகாசி மாதத்தில் கொண்டாடலாம். சித்திரை மாதம் 30 நாளும் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஸ்தலம் பூஜிக்கப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம்? சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் சூரியனின் காரகத்துவம் பெற்ற தந்தை சொத்துக்களில் பிரச்சனை, தந்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தந்தைக்கு உடல் உபாதைகளால் சிரமப்படுகிறார், அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப இந்த வியாதியால் கஷ்டப்படுறார், அவருடைய மகன்கள் சென்று இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம். இது சித்திரை மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. கர்ப்ப கிரகத்தில் ருத்ர வடிவத்தில் இருக்கிறார். ருத்ரம் என்றால் தீர்க்கக்கூடியது என்று பொருள். அதே மாதிரி இங்கே பித்ரு சாபதோஷம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு முன்னே இருக்கக்கூடியவர்கள் செய்த சாபங்களும் விலகக்கூடிய ஒரு ஸ்தலம். ஏற்கனவே சொன்னோம், தாமிரபரணி நதி பொதிகை மலையிலிருந்து உருவாக்கி பிரமாதமாக அதிவேகமாக வருது. ஏன்னா இந்த நவ கைலாயத்தில் முதலில் சிவனை தரிசிக்க வரக்கூடிய ஆர்வம் நதிக்கும் இருக்கிறது. நதி செய்த பாவங்களே விலகுகிறது. நதி வர்ற வழியில் ஏதோ ஒரு உயிரினத்தை அழிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நதி வணங்கிய தெய்வம். இதில் சென்று தரிசனம் செய்து மஞ்சள் நீர் தீர்த்தம் வாங்கி அருந்தி பாவம் போக்கி நம்மளுடைய சிவாலய தரிசனங்களில் நவக்கைலாய கோயில்களில் முதல் கைலாயமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவனை வணங்கி பாவம் தொலைந்தாலே அனைத்தும் அதிர்ஷ்டமே. ஓ
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் இன்று பாபத்தை போக்கக்கூடிய, பாபத்தை வேறு அறுக்கக்கூடிய மகா சுவாமி மிருத்யுஞ்சய் மந்திரத்திற்கு உரித்தான சிவஸ்தலத்தை பாப நாச சுவாமி அவரை தரிசித்தோம். மீண்டும் அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். நன்றி, வணக்கம்.